ஹலோ. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா மாலை ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் டாக்டர். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, வணக்கம் ஐயா. ஐயா எல்லா கார்த்திக் எல்லாருக்கும் வணக்கம். குமார் சார். ஐயா இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஒரு தடவை பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பேசுற விஷயம் வந்து நம்ம வந்து பாரம்பரிய அரிசி வந்து உண்மையிலேயே லாபத்தை நோக்கிய ஒரு விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் இப்ப நான் வந்து வச்சிருக்கேன் இன்னைக்கு டிஸ்கஷன்ல. ஸோ நம்ம வந்து இவ்வளவு காலம் வந்து பாரம்பரிய அரிசி மருத்துவ குணங்கள் அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ற வரைக்கும் கொஞ்சம் பேசுவோம். ஜென்ரலா பேசிட்டு இருக்கோம். கார்த்திகேயன் சார். ஐயா சொல்லுங்க ஐயா. ஓகேங்க. ஏதாவது சொல்ல வந்தீங்களா ஐயா பார்த்தேன். சொல்லுங்க ஐயா. இதை சொல்ல வந்தீங்களா இல்ல பார்த்தேன். இல்லைங்க அன்மியூட் ஆச்சு. இல்ல இல்ல இல்லைங்க இல்லைங்க. ஆனா நம்மளுடைய அந்த பாரம்பரிய அரிசி விஷயம் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய அளவுல ஒரு அஹ், நம்ம எப்படி சொல்றோம், பல கோடி எவ்வளவு வேணுங்க? செல்வம் புரள்ற அளவுக்கு இது வந்து ஒரு தொழில்நுட்ப ஒரு ட்ரெஷருங்க. அது ஒரு பொக்கிஷம் சொல்லுவோம். அது எப்படி நம்ம வந்து பொதுமக்களுக்கிட்டையும் கன்சியூமர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க போறோம், அந்த தொழில்நுட்பம் என்ன, அதுதான் அந்த பாரம்பரிய அரசியல லாபத்தை நோக்கிய தொழில்நுட்பம் அப்படின்ட்டு இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விஐடி வெள்ளூர்ல வந்து விஐடி அந்த வயல்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த டிபார்ட்மெண்ட், இந்த வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த யூனிவர்சிட்டியில என்னை வந்து இதை பற்றின ஒரு ஸ்பீச் நான் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து அது வந்து மெயினாக வந்து இந்த லாபத்தை நோக்கிய தொழில்நுட்பம்ன்றது தான் அவங்க கொடுத்த டைட்டில் இதில். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வந்து விரிவாக நம்ம பேசுவோம். யாராவது கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா ஐயா? பாரம்பரிய அரிசி வந்து லாபமா நஷ்டமாங்க ஐயா? வணக்கம் வணக்கம் ஐயா, பாலசுந்தரம் பேசலாமா? ஐயா பேசுறீங்க. உண்மையை சொல்லப்போனால் பாரம்பரிய அரிசி எல்லாம் லாபம்லாம் கிடையாது. அரிசி அரிசி வேற. பாரம்பரிய நெல்லை உற்பத்தி பண்ணுறதுல இருக்குது பார்த்தீங்களா? ம், அதை நான் நெல்லாக தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட 9-10 வருஷமா. சரிங்க ஐயா. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பல்காகவே கிடக்கும். அதனால் வந்து ரீட்டைல் மார்க்கெட்டில் என்னால் போக முடியாது, அந்த அளவுக்கு அரிசி என்னால் விற்க முடியாது. அதனால் வந்து மதிப்பு கூட்டுறது கேள்வி எனக்கு வந்து இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நெல்லாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடம். ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா, கருப்பு கவுனி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. வியாபாரி பார்க்க வர்றவங்க வந்து பார்த்த உடனே 2 குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. கலப்படம். என்னங்க இப்படிலாம் கலப்படம் வச்சுருக்கீங்க? ஆனால் இது வந்து ஒரிஜினல் கருப்பு கவுனி இல்லை அப்படிம்பாங்க. நான் உடனே கேட்பேன், கலப்படம்னா எத்தனை சதவீதம் வந்து நீங்கள் ஒத்துக்கலாம் அப்படின்னு கேட்பேன். அது என்னங்க, அது ஒரு 5-6% கலப்பு இருக்கும் பாரு. நான் சொன்னேன், மார்க்கெட்டில் வந்து 4% வந்து ஸ்டாண்டர்ட் வந்து அக்செப்டட், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நீங்கள் 4% இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன் அப்படின்னு. இல்லைங்க, உங்கள்கிட்ட நான் விவாதம் பண்ணவில்லைங்க, இது வந்து ஒரிஜினல் கருப்புக்கு ஒன்றும் இல்லை, அதனால் இப்போ கலப்பை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு. நான் இப்போ கேட்பேன், கலப்பு இல்லையே, ஒரிஜினல் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரிஜினல் கருப்பு கவுனி என்ன என்ன ஆரிஜின்ங்கிறத சொல்லுங்கள், அதுக்கு நீங்கள் எப்படி கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுருக்கீங்க சொல்லுங்கன்னு கேட்பேன். இல்லைங்க இது எங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து அந்த நெல்லை எடுத்து கையில் அப்படி கொஞ்சம் உருட்டி திரட்டி பார்த்து அந்த அரிசியை கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை அதெல்லாம் வேண்டாங்க, இது இந்த இந்த விலைக்கு இது ஒரிஜினல் கிடையாது, நான் ஒரு 1500 எடுத்துக்கிறேன், 62 கிலோ மூட்டை கொடுக்குறதுன்னா சொல்லுங்கள். ஆமாம், இல்லைங்க நான் கொடுக்கறதுக்குலேன்னு சொல்லிவிடுவோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப்டர் அனதர். இந்த நான் சொல்கிறது வந்து ஒரு ரகத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ம், இப்போ நான் இப்போ தங்க சம்பா வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு 1500 கொடு, 1600 கொடு அப்படின்னு வந்து கேட்பாங்க. கலப்படம் இருக்கும்பாங்க. நான் கலப்படத்தை கொஞ்சம் எடுத்து இங்கே காமிங்கன்னு சொல்லுவேன். காமிக்க மாட்டாங்க. வருவாங்க, பார்ப்பாங்க, விலையை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது இல்லைங்களா, நாங்கள் எப்போதும் வந்து நல்லா தூத்தி ஒரு ஒரு காய்ச்சல் போட்டு தான் கொடுக்குறது. நான் வந்து அந்த வழக்கமாக விதைக்கி வச்சுக்கிறது வந்து 3 அமாவாசை காய்க்கிறது உண்டு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல காய வைக்கும்போது வெயிட்டில் கொஞ்சம் லாஸ் ஆகிடும். என்னகிட்ட இருக்க ஆட்கள், சிப்பந்தி ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க ஐயா உங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ண தெரியல, ஈரமாக இருக்கும்போது அந்த தூசி தும்புட்டோட தூத்தாமல் அப்படியே வந்த விலைக்கு கொடுத்துருங்க, அதுதான் வந்து உங்களுக்கு செலவு குறைச்ச. நான் சொல்கிறது, இல்லை இல்லை அது எனக்கு மனசாட்சிக்கு ஒத்துக்கல, சுத்தம் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு. நான் அப்புறம் வந்து ஒரு தடவை ஒரு ஒரு வியாபாரி இடத்துல போய் பார்த்தேன்.
என்கிட்ட ஆர்கானிக்னு சொல்லி வாங்கிட்டு போய் அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெமிக்கல்ஸ், நம்ப மாட்டீங்க, அவ்வளோ கெமிக்கல். என்னால் உள்ளதே போக முடியல. அப்போ கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து வியாபாரிங்க, நீங்கள் வந்து விவசாயிங்க அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில். நான் ஆக்சுவலாக அவங்க சொன்னேன்னா வெளியில் வந்துட்டேன். என்ன காரணம்னா, நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு தயார் பண்ணி கொடுக்குறோம், அவங்க கொண்டு போய் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொடுக்குறாங்க. நான் கொடுக்குற விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட விலை. அதை கணக்கில் எடுக்கும்போது எனக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த 9-10 வருஷமாக நஷ்டம் தாங்க. ஓவராலாக ஏதோ ஒரு வெரைட்டி 2 வெரைட்டியில் வந்து லாபம் இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதனால் இப்போ இந்த வருஷம் என்ன ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உற்பத்தியோட உள்ள நிலத்தை குறைச்சிட்டு நான் வந்து ஒரு ஒரு ரகங்களை கொஞ்சம் கூட பண்ணி அதை அரிசியாகவும் அவ்வளோவும் மாற்றி இப்போ மார்க்கெட்டிங்க்கு இப்போ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கால அரிசியாவோ ஐயா அவ்வளோவோ அல்லது ஒரு வேற சின்ன மாதிரி. குறுக்கீடு. சொல்லுங்க. ஐயா ஒண்ணும் இல்ல, சரி சொல்லி முடிச்சிருக்கு, நான் சொல்ல வரேன். இப்போ நான் இப்போ அந்த மதிப்பு கூட்டும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணோட கொஞ்சம் கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு சிறு விவசாயி செய்கிறதுக்கும் ஒரு ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் 15 ஏக்கர் வச்சு பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, சிறு விவசாயிகள் வந்து அவங்களே நிலத்தில் இறங்கி விவசாயத்தில் மெனக்கிடுறதுனால ஓரளவுக்கு லாபம் இருக்குது. கொஞ்சம் அதிக அளவில் பயிரிட்டு போட்டோம்னாக்கா விற்க முடியாமல் திணறோம். அதன் காரணமாக நஷ்டம் தான் வருதுங்க. இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் மற்றவங்க பேசுங்க சார். இப்போ ஐயா குமார் சார் சொல்லுங்க. ஐயா ஒரே ஒரு சின்ன விஷயம். நீங்க எவ்வளவு வருஷமா ஐயா எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க? 10வது வருஷங்க அது. சரி. இப்ப என்னன்னா, நம்ம வந்து விவசாயிகளா வந்து நமக்கு இப்போ ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க போனோம்னா, நம்மளுக்கு தேடுதல் குறைவுன்னு அர்த்தம், நீங்க சொல்ற விஷயத்த பார்த்தா. அதாவது நானும் ஒரு 10 வருஷமா தீவிரமா பாரம்பரிய ரகம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க ஒரு 15 ரகத்துக்கு மேல டெவலப் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் நான் வந்து என்னுடைய வயல்ல விளைஞ்ச ஒரு படி நெல்லை கூட நான் வந்து வியாபாரிகிட்ட போட்டது கிடையாது. நம்ம டைரக்ட் நம்ம எல்லாமே இருப்பு வச்சு, வருஷ கணக்கு இருப்பு வச்சு, அதை பத்தி கவலைப்படாம இருப்பு வச்சு டைரக்டா தான் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து அரிசியா பண்ணிட்டு இருக்கிறோம், அவலா பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாம ரவை, அது எல்லா அரிசியும் ரவையும் பண்றோம். அதுக்கப்புறம் புட்டு மாவு, இடியாப்பு மாவு, இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். மதிப்பு கூட்டி பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து இப்பதான் இந்த ஒரு 6 மாசமா தான் இதுல போயிட்டு இருக்கோம். ஆனால் மினிமம் ஒரு ஏக்கரால நம்ம இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல இன்னைக்கு வேலையாளர்கள் என்னதான் நம்மளுக்கு கஷ்டப்பட்டாலும் செலவு கூலி எல்லாம் போக நாம பாரம்பரிய நெல் ரகங்கள் எதா பண்ணாலும் நிச்சயமா ஜெயிக்கலாம். இது ஆணித்தரமான உண்மை. நாம நாம நீங்க நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து குறைவு நஷ்டம்னு சொல்றது வந்து என்னால ஏத்துக்க முடியாது. அப்போ நீங்க சம்திங் வந்து நீங்க வந்து உங்களோட மார்க்கெட்ல நீங்க வந்து கவனம் செலுத்தல, தேடுதல் உங்களுக்கு குறைவுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஐயா நான் அதை வந்து ஒத்துக்கிறேங்க. அதாவது இந்த மார்க்கெட்டில் வந்து என்னால் போக முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சில பகுதிகளில் வந்து நிறைய பேர் பாரம்பரிய நெல் பண்ணிட்டு ஒருத்தருக்குள்ள ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க. ஆனால் எங்களுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பைத்தியம் மாதிரி தான் முதல்ல இந்த பாரம்பரிய நெல்லில் இறங்கும்போது என்ன கேட்டாங்க, நீ வந்து கொஞ்சம் வெளியூரில் இருக்க சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ அந்த தைரியத்தில் பண்ணுற, உனக்கு நஷ்டம் தாக்கு பிடிக்கும், எங்களுக்கு தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு யாருமே வரலை. ஒரு 2 வருஷம் என்னுடைய விதை நெல்லை வந்து ஃப்ரீயாக கொடுத்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃப்ரீயாக கொடுத்தேன். கொஞ்சம் பரவலாக்கம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்கள் பகுதிக்கு மட்டும் யாருமே ஒருத்தர் 2 பேர் தான் யாருமே முன்னுக்கு வரல. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால வியாபாரியை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நெல் இருப்பு வைப்போம்னு சொல்லிட்டு நான் தேடினேன். எனக்கு வந்து ஒரு மினிமம் 5-10,000 இந்த உடன் 10,000 தேடினேன். வாங்க முடியல. எங்க பண்ணையில இருந்துச்சு, எங்க அப்பா காலத்துல தான் இருந்தது. கிராமத்தை விட்டு வந்து நகரத்தில் டவுன்ல இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, வீணா போகுது, எலி சுரண்டது, கரையான் பிடிக்குது சொல்லி வித்தாச்சு. இப்போ நான் 10,000 தேடுறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரிங் ஃபெசிலிட்டி கிடையாது. பற்ற போடுன்னு சொல்கிறேன். பற்ற போடுறதுக்கு எங்கள் ஊரில் ஆளுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. எங்கேருந்து நான் உடனடியாக கொடுத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது எங்களுக்கு. ஐயா என்ன ஊருங்கய்யா? சீர்காழி தாலுக்கா. நான் இருக்கிறது மயிலாடுதுறை. சீர்காழி தாலுக்கா. கிராமங்கள் வந்து திருவாலி, புதுத்துறை, காரைமேடு. சரி ஐயா, ஒரு விஷயம் நீங்க ரொம்ப நீங்க போற்றப்படக்கூடிய நபர். அதாவது ஹலோ சொல்லுங்க. நீங்க வந்து உண்மையாலும் வந்து ஒரு விவசாயியா போற்றப்படக்கூடிய நபரு. நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த 10,000 நானும் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் தேடினேன். ஒரு குரூப்ல வந்தது, அதை மிஸ் பண்ணிட்டேன்.
ஒரு ஒரு 8 ரூபா டு 9 ரூபாய்க்கு ஒரு விற்பனைக்கு வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் இன்னும் 10,000 தேடிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம், காலநிலை மாற்றம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு இப்ப எல்லாமே அதாவது வெப்ப இது பாத்தீங்கன்னா எல்லாமே கால சூழ்நிலைலாம் மாறுறதுனால நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இருப்பு வைக்கலாம். நம்ம வந்து சணல் சாக்குல இருப்பு வச்சு வேப்ப இலை, புங்க இலை, இது நொச்சி இலை இதெல்லாம் வச்சுட்டு வேப்பம் கொட்டைய வந்து வேப்பம் பருப்பை எடுத்து இடிச்சு கோமயத்துல ஊற வச்சு ஒரு 15 நாள் இல்ல ஒரு மாசத்துக்கு ஒருக்கா பௌர்ணமி அமாவாசை டைம்ல லைட்டா மேல வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்க வந்து தாராளமா வைக்கலாம். நான் வந்து என்னுடைய நெல் அனைத்தும் வந்து மினிமம் 1 வருஷம் ஸ்டாக் வச்சிருப்பேன். 1 வருஷம் டு 2 வருஷம், அதாவது 1 வருஷம் டு 2 வருஷத்துக்கு அளவுல ஸ்டாக் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தான் எடுத்து அரைக்க ஆரம்பிப்பேன். ஆனா இன்னைக்கும் வந்து நான் லாபகரமா தான் நான் நடத்திட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம், நாம நல்லபடியா நீங்க சொன்ன மாதிரி 2 3 விஷயம் அப்படியே சொன்னீங்க. இந்த நெல்லை வந்து எப்படியா இருந்தாலும் போட்டு கொடுக்கணும். ஒரு விவசாயியா நம்ம வந்து பயணம் பண்ணோம்னா நாம வந்து விதைக்கா இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம வெளியில வியாபாரி கொடுத்தாலும் சரி, நாம வந்து ஒரு மதிப்பு நல்லபடியா தூத்தி நல்லபடியா பண்ணி கொடுத்தா தான் நம்ம என்னைக்கும் இறையர்களும் இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம நல்லா நிலைச்சு வச்சிருப்போம். நம்மளுக்கு தேவையான இது எல்லாமே கிடைக்கும். இது வந்து என்னுடைய விவசாயிகளும் நெல்லை வந்து அறுத்து அதை தூத்தி நீட்டா புடைச்சு கொடுக்கணும். இன்னொன்னு, அதுக்கு தகுந்த ரேட்டு நாம பிக்ஸ் பண்ணலாம். நாம ரேட் பிக்ஸ் பண்றது வந்து நம்மளை சார்ந்ததுதான். நம்மளுக்கு என்னென்னலாம் இன்கரிங் காஸ்டா இருக்கு, இன்னைக்கு எவ்வளவு மார்க்கெட்டு, நாம இந்த இதெல்லாம் நம்மளுடைய தரத்தை பொறுத்து நம்ம முடிவு பண்ணலாம். நிச்சயம் ஜெயிக்கலாம். சூப்பர். ஐயா அடுத்து பேசலாங்க ஐயா. ரைட்டுங்க. ஐயா ஓகே, எல்லாம் ஒரு 13 பேர் வந்துட்டாங்க. நம்ம டிஸ்கஷனுக்கு போலாமாங்க ஐயா? போலாங்க ஐயா. பாலா சார், குமார் சார், ஆக்சுவலி எல்லாருக்குமே நம்ம சொல்லுங்க. ஒரு விஷயம் நான் இப்போ உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். இந்த நம்ம பர்சனல்ஸ்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேட் காமிக்கிறேன். இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேடு கொஞ்சம் பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா ஐயா? தெரியுதுங்க. தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்போ தெரியுதுங்களா? தெரியுது. ப்ரிஸ்கிரிப்ஷன் தெரியுது. தெரியுதுங்களா? இது வந்துங்க என்னன்னா, இது வந்து டி ரைஸ் தெரப்பூட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட். இப்போ வந்து சரி. நம்ம வந்து பாரம்பரிய அரிசியில வந்து என்ன லாபம் எப்படி இருக்கும்ன்றத பத்தி நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு விவசாயி உற்பத்தி பண்றோம், அதை மதிப்பு கூட்டி மக்களுக்கு விற்கிறோம், நல்ல லாபம் கிடைக்குது. விவசாயி உற்பத்தி பண்ணி அதை நெல்லை வந்து மதிப்பு கூட்டி ஹோல்சேல்ல கொடுக்க முடியாம, ரீட்டைல கொடுக்க முடியாம ஹோல்சேல்ல கொடுக்கும்போது வியாபாரிகள் மூலமா போகும்போது நமக்கு வந்து அடிமாட்டு விலைக்கு போகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம விவசாயிகளா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம இருக்க வேண்டிய இடம் அது கிடையாது. நம்ம இருக்க வேண்டிய இடம் அது கிடையாது. நம்ம இருக்க வேண்டிய இடம் எங்க தெரியுங்களா? பாரம்பரிய அரிசின்னு சொல்லி நம்ம கையில ஒரு பொடி பிடிச்சிட்டாலே அது வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ஒரு குதிரை கொம்பு, இதை வந்து அப்படியே வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அது அது வந்து என்னன்னா தெரப்பூட்டிக்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட். நம்ம வந்து மெடிசன்ல வந்து மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் பாரம்பரிய அரிசிகள்லாம். இப்போ வந்து ஃபார்மகாலஜி நமக்கு தெரியும். ஃபார்மகாலஜினா மெடிசன், ஃபார்மசி, இன்ஜெக்ஷன், டேப்லெட், ஆன்டிபயோட்டிக்ஸ், மாத்திரை மருந்துலாம் நமக்கு தெரியும் இல்லையா. டாக்டர்லாம் எழுதி கொடுப்பாங்க. அது அலோபதியா இருக்கலாம், இல்லை ஹோமியோபதியா இருக்கலாம், சித்தாவா இருக்கலாம், யுனோனியா இருக்கலாம், இல்லை வந்து நேச்சுரோபதியா இருக்கலாம். எந்த ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் சரிதான். எந்த முறை ஆஃப் மெடிசன்ஸ், சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு மெடிசன் ஏதோ ஒரு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு மெடிசன்ஸ் உருட்டி கொடுப்பாங்க. அது அது வந்து அதெல்லாமே வந்து ஃபார்மகாலஜி, ஃபார்மான்றதுல வரும். ஆனால் எங்க மெடிசன் சப்ஜெக்ட்ல மொத்தம் வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து ஃபார்மகாலஜி அண்ட் தெரப்பூட்டிக்ஸ் சொல்லுவோம். தெரப்பூட்டிக்ஸ்ன்றது ஃபார்மகாலஜி கிடையாது. தெரப்பூட்டிக்ஸ்ன்றது வந்து ஃபார்மகாலஜி இதை டச்சே பண்ண மாட்டாங்க. எம்பிபிஎஸ் சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர்ல அந்த டெக்ஸ்ட் புக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜி அண்ட் தெரப்பூட்டிக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் புக் டைட்டில்லையே, புக் டைட்டில்லையே அதில் வந்து ஃபார்மகாலஜி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க 99%. தெரப்பூட்டிக்ஸை 1 to 2% டச் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இந்த தெரப்பூட்டிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒட்டுமொத்தமா நம்முடைய ஆரோக்கியத்தை வந்து கட்டுக்கோப்பா வைக்கக்கூடிய அந்த முறையா இது.
அந்த சப்ஸ்டன்சஸ் அது வந்து டிசீஸ் வந்து வியாதி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடியதான் ஃபார்மகாலஜி. டிசீஸே இல்லாம அதை வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து அப்படி ஆப்டிமமா ஹெல்த் வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, அதுதான் தெரப்பூட்டிக்ஸ். அது தெரப்பூட்டிக்ஸ் பை ஆஃப் அந்த தெரப்பூட்டிக் அதுல வந்து நம்முடைய பாரம்பரிய அரிசியில் உள்ள பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ்லாம் தெரப்பூட்டிக்ஸ் என்ற கேட்டகரியில் வருதுங்க. முக்கியமான விஷயம் இது. சரிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அரிசியா விற்கிறோம் அதெல்லாம் மக்கள் சாப்பிட்றாங்க, அது கிடையாது. அதை வந்து ஒரு புரோட்டோகால் படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. மக்கள் வந்து ஒரு புரோட்டோகால் படி தான் பாரம்பரிய அரிசி சாப்பிடணும். இப்போ இங்கே 10 பேர் 15 பேர் இருக்கணும் அந்த டீம். இப்போ எப்படின்னா நீங்களே உருவாக்கிய பாரம்பரிய அரிசியை நீங்க சொல்ற விலைக்கு தான் கன்சியூமர் வாங்குவாங்க. நம்ம வந்து ரேண்டமா அரிசி வித்துட்டு இருக்கோம், கருப்பு கவனை வித்துட்டு இருக்கோம், கருங்கூரை வித்துட்டு இருக்கோம், அப்படிலாம் தங்க சம்பா வித்துட்டு இருக்கோம் அப்படின்ற ப்ராசஸ் கிடையாது. இப்போ வந்து பாரம்பரிய அரிசியை ஒரு ஃபேமிலி நம்ம கிட்ட வந்து கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த டீ ரைஸ் தெரப்பூட்டிக்ஸ் என்ற ஒரு சிஸ்டம்குள்ள கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கும் பொது, நீங்களும் இதை யூஸ் பண்ணி காமன். இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு அப்ரூவல் தான் முடிஞ்சு போச்சு. இது வந்து மெடிக்கல் கவுன்சில் வரைக்கும் நான் வந்து லைசன்ஸ்க்கு போட்டேன் இந்த பாயிண்ட்டை. ஈவன் வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் ட்ரேட் மார்க்ஸ்க்கும் இதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் நான் சப்ஜெக்ட் கொண்டு போயிட்டேன். ஏன்னா டீ ரைஸ் பாரம்பரிய அரிசின்றதுக்கான காயிண்ட் வேர்டு தான் டீ ரைஸ், ட்ரெடிஷனல் ரைஸ் தான் டீ ரைஸ். ரைஸ் டீ ரைஸ் ட்ரெடிஷனல் ரைஸ்ன்றது வந்து ஒரு நம்ம உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணுன்றதுனால பொதுவான ஒரு லாங்குவேஜ்ல அந்த டீ ரைஸ் என்ற ஒரு வேர்டை நம்ம காயின் பண்ணியிருக்கோம் தெரப்பூட்டிக்ஸ். இதெல்லாம் வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம். இது வரைக்குமே இல்லாத ஒரு விஷயம். இந்த டீ ரைஸ் தெரப்பூட்டிக்ஸ் செக்மெண்ட்டுக்குள்ளதான் பாரம்பரிய அரிசி உணவு முறை வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நீங்களே உங்களை மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 500-1000 விவசாயிகள் டெடிக்கேட்டடா ஒரு 10 இயர்ஸ் மேல 8 இயர்ஸ் மேல பாரம்பரிய அரிசி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு தெரியலாம். இந்த டீ ரைஸ் தெரப்பூட்டிக்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகி நிற்கும் போது பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தேடி ஓடி வாங்குற மாதிரி ஆயிடும். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியும் உள்ள மருத்துவ குணங்கள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தினா எப்படி கலெக்டிவா பயன்படுத்தினா அது வந்து மருத்துவ குணங்கள் உடம்புகளுக்கு போய் சேரும். அதுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஏறு வரிசை மூலக்கூறு ஏறு வரிசையில பாரம்பரிய அரிசி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நம்ம ரேண்டமா சாப்பிட்றோம் அதெல்லாம் கிடையாது. தங்கச்சம்பா, கிச்சடி சம்பா, மஞ்சள் பண்ணி அது மாதிரி வந்து சிகப்பு கருங்குறை, அப்புறம் வந்து ரத்தசாலை காட்டன் கருங்குறை. ஒரு முதல் வருஷம் எல்லாமே முதல் 1-1.5 வருஷத்துல வந்து ஒரு 8 விதமான பாரம்பரிய அரிசிகளை வந்து பொதுமக்கள் வந்து ஃபர்ஸ்ட் உள்வாங்குற மாதிரி இருக்கும். இந்த டீ ரைஸ் தெரப்பூட்டிக்ஸ்ல உள்வாங்கி அதை எடுத்துக்கொண்ட மாதிரி இருக்கும். இது அதுக்கப்புறம் 2வது வருஷம் 2-2.5 வருஷம் கழிச்சு அவங்க திருப்பியும் என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பீட் ஆகாம அடுத்து ஒரு 5 விதமான பாரம்பரிய அரிசிகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம புரோட்டோகாலுக்குள்ள வரும், சயின்டிபிக்கா வரும். அப்போ மாலிகுல் 17 இருந்து 27 வரைக்கும் இருக்கிற பாரம்பரிய அரிசிகள் நம்ம வகைப்படுத்தி அதுக்கான மருத்துவ பண்புகளையும் எப்படி பயன்படுத்தணும் சொல்ல. வெள்ளை அரிசியா இருக்கலாம், இட்லி தோசை பண்ற அரிசியா இருக்கலாம், இல்ல குருணப்பள்ளி உப்புமா பண்ற அரிசியா இருக்கலாம், இதுதான் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள பாரம்பரிய அரிசியை மொத்தம் பார்த்தீங்கன்னா 63 விதமான பாரம்பரிய அரிசிகள் இருக்கு. இது வரைக்கும் நம்ம அலைன்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறது 63 விதமான பாரம்பரிய அரிசிகள். இந்த 63 விதமான பாரம்பரிய அரிசிகளை வந்து முதல் வருஷத்துல அதான் ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல ஒரு 8 ரைஸ், செகண்ட் சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ரைஸ், தேர்ட் சைக்கிள்ல ஒரு 11 ரைஸ், இந்த மாதிரி 4th 5th 6th 7th 7 சைக்கிள், மொத்தம் வந்து 7 சைக்கிள்னா 8-8.5 வருஷம் ஆல்மோஸ்ட் ஆயிடும். ஒரு குடும்பம் வந்து பாரம்பரிய அரிசியை முறையான ஒரு வழிகாட்டுதல் படி, ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்குவாங்க, முறையான வழிகாட்டுதல் படி அந்த குடும்பம் வந்து முழுக்க பாரம்பரிய அரிசி உணவு முறைக்கு மாறுது அப்படின்னா அதுதான் டீ ரைஸ் தெரப்பூட்டிக்ஸ் என்ற சப்ஜெக்டுங்க. இதுல வந்து விவசாயிகள் எப்படி உள்ள வருவாங்க, விவசாயிகள் எப்படின்னா உங்க பகுதியில டீ ரைஸ் தெரப்பூட்டிக்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுக்கோங்கன்னா அந்த பகுதியில நீங்க விவசாயிகள் எல்லாம் உங்களுடைய அரிசிகளை வந்து நீங்க நேரடியா பின்கோடு வழியா உங்களுடைய கன்சியூமருக்கு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் உங்களுக்கு வந்து இந்த மாசத்துக்கு இந்த அரிசி தான் கொடுக்கப்படும். அந்த அரிசியை நீங்க சாகுபடி பண்ணிக்கோங்க. நீங்க 2-3 விவசாயிகள்னா வேற பக்கத்து விவசாயிகள் வந்து இந்த ரைஸ் நீங்க பண்ணிக்கோங்க, அந்த ரைஸ் நீங்க பண்ணிக்கோங்க, அது உங்களுக்குள்ள பிரிச்சுக்கலாம் அந்த அரிசிகள். சூப்பர், புரியுதுங்களா? அப்போ கருப்பு கவனி மட்டும்தான் தேவைப்படுது, கருப்பு கவனி மட்டும்தான் சாப்பிடணுன்றது கண்டிப்பா கிடையாது. கருப்பு கவனி வந்து சைக்கிள் 3ல வருதுங்க. ஏன்னா கார்பன் 35, C35 கருப்பு கவனி. அப்போ C15ல வந்து பேசிக் மாலிகுல் இருக்கு, C35ல வந்து கருப்பு கவனோட அட்வான்ஸ் மாலிகுல் இருக்கு. அப்போ C15 to C35 கருப்பு கவனோட பேண்ட் வித். அப்படி இருக்கும்போது கருப்பு கவனியை போய் நம்ம இப்ப சாப்பிட்றோம்னா அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் தவிர
கருப்பு கவனியில் இருக்கிற அந்த ஒரு ஆந்தோசயனின்றது வந்து அவங்களுடைய சிறுங்குடல் வழியா உள்ள போக மாட்டேது. நம்ம ஏற்கனவே அதெல்லாம் படிச்சுட்டோம், ஃபண்டமெண்டலாக நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ பாரம்பரிய அரிசி இப்போ நம்ம விற்க முடியாம தவிக்கிறோம் கிடையாது. ஒரு பேக்கிங் போட்டுருங்க, ஒரு பேக்கேஜ், காம்போ பேக்கேஜ், வெள்ளை அரிசி இத்தனை கிலோ, இட்லி தோசை பண்றதுக்கு 60 ரூபாய் இல்லை சிகப்பு கவுனி. அப்புறம் வீக்லி 2 டைம்ஸ் கஞ்சி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் ரத்தசாலி இந்த பீரியடா. அப்புறம் வந்து மே ஜூன் ஜூலை பீரியடா கார்த்தியானம், ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கருங்குரு. இந்த புரோட்டோகால் எந்த அரிசி வந்து உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய உடம்புல, எந்த அரிசி வந்து உடம்பு குளுமை பண்ணக்கூடியது, அது வரைக்கும் ஒர்க்கிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த உஷ்ணம் கொடுக்கக்கூடிய அரிசிகளை வந்து பனிக்காலம் மழைக்காலங்கள்லையும் உடம்பை வந்து கூல் பண்ற அரிசி அந்த அதாவது அந்த விதமான பாரம்பரிய அரிசிகள் இருக்கிற இதை வந்து ஏப்ரல் மே மாசம் ஜூன் மாசம் அதாவது இந்த மாதிரி ஒரு இதை வந்து சயின்டிபிக்கா அரைவ் பண்ணி ஃபர்ஸ்ட் சைக்கிள் நீங்க முதல் இந்த 8 விதமான பாரம்பரிய அரிசிகள் தான் நீங்க பழகணும் அப்படின்ற விஷயத்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா என்னோட டிகிரி எல்லாம் தெரியும். ஸோ இது வந்து கிரானிக் டிசீஸில் வந்து எக்ஸ்பர்ட் டாக்டர். என்னோட 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 படிப்பே அதுதாங்க ஐயா. ஃபெலோஷிப் இன் இண்டஸ்ட்ரியல் ஹெல்த், டிப்ளமோ இன் ஹெல்த் சேஃப்டி அண்ட் என்வரான்மெண்ட், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் என்வரான்மெண்டல், எம்எஸ் இண்டஸ்ட்ரியல் ஹைஜீன் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங், அதாவது என்வரான்மெண்டல் ஹெல்த் இன்ஜினியரிங்ல எக்ஸ்பர்ட். இதில் வந்து கன்சல்டன்ட் பிசிஷியன் ஃபார் கிரானிக் டிசீசஸ், நாள்பட்ட வியாதிகளுக்கு ஒரு சிறப்பு நிபுணர்ன்றது தான் எனக்கான லைசன்ஸ். 2 லைசன்ஸ் இருக்கு என்கிட்ட. பார்த்தீங்கன்னா 2 லைசன்ஸ் இருக்கும். இந்த மாரி இந்த பேக்ரவுண்ட்ல தான் நான் இவ்வளவு தூரம் ஒர்க்கு. இந்த பாரம்பரிய அரிசியை வந்து ஒரு அரிசியா பார்க்காதீங்க. எதனால பாரம்பரிய அரிசியில இவ்வளவு தூரம் டைவர்சிட்டி இருக்கு? ஏன் ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லா சாப்பிட்ற அரிசி தானே, ஏன் இவ்வளவு டைவர்சிட்டி இருக்கு? ஏன் இவ்வளவு மாறுபாடு இருக்கு? ஏன் ஜியோகிராஃபி பொறுத்து அரிசிகள் மாறுபடுது? ஏன் காலநிலை பொறுத்து அரிசி மாறுபடுது? ஒரு ஒரு அரிசியும் பெக்குலியரா இருக்கு பாருங்க. இப்போ உதாரணம் சொல்ல போறாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறமாலை விப்கியார் தெரியும் இல்லையா? விப்கியார் நிறமாலையில பாத்தீங்கன்னா அது எத்தனை கலர் இருக்குங்க நிறமாலையில? ஐயா யாராவது கொஞ்சம் சொல்லுங்க. நிறமாலை 7 கலர் இல்லைங்களா? 7 கலர்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரம்பரிய அரிசியோடைய அந்த ஒரு ஒரு பயங்கரமான பிரபஞ்ச தொடர்பு பத்தி இப்ப நான் பேசுறேன். இந்த 7 கலர்லயும் பாரம்பரிய அரிசி இருக்கு. வயலட், இண்டிகோ, ப்ளூ, ரெட், எல்லோ, ஆரஞ்சு, கிரீன், இந்த 7 கலர்லயுமே பாரம்பரிய அரிசிகள் இருக்கு. அதே நேரத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெள்ளை, அந்த பக்கம் கருப்பு. மொத்தம் எத்தனை கலருங்க? 9. இதோட சேர்ந்து 9 ஐயா. நவகிரகம் எத்தனைங்கய்யா? 9 ஐயா. நவரத்னம் எத்தனைங்கய்யா? 9 ஐயா. இங்க இந்த நம்ம தமிழ் வந்து பெரிய பெரிய ரகசியம் ஐயா. பாரம்பரிய அரிசியில இத்தனை கலர்லயுமே அரிசி இருக்கு. வெள்ளை அரிசி நமக்கு தெரியும், கருப்பு அரிசி கருப்பு கவனம் தெரியும், காலை நமக்கு தெரியும், காலா பத்தியம் தெரியும். நடுவில் இருக்கு பாத்தீங்களா இந்த கிரீன்ல எலுப்பப்பூ சம்பா, இளஞ்சிவப்புல வந்து உங்களுக்கு இது சிகப்பு கவுனி, அப்புறம் வந்து அந்த ஒரு மாதிரி பிங்க் பால்கொட வாழை, அப்புறம் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு புளியூஸ் கலர் சொல்றோம் பார்த்தீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து கருடன் சம்பா வந்து ஒரு மாதிரி புளியூஸ் கலராக இருக்கும். ஆனால் இன்னொரு ரைஸ் இருக்குங்க, அதுல வந்து மர நெல் சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி புளியூஷா இருக்கும். இது மாதிரி அதான் 7 கலர்லையுமே பாரம்பரிய அரிசிகள். என்னன்னா சோலார் இன்டென்சிஃபிகேஷன், சூரிய ஒளியோடைய கிரகிக்கும் தன்மை, அதோட எக்ஸ்போஷர், அதோட டியூரேஷன், அதோட எவ்வளவு இன்டென்சிட்டி, அதை பொறுத்து குருவை சம்பா கால்டை பிசா நம்ம சொல்றோம்ல, நிறைய பட்டம் சொல்றோம்ல, அந்த பட்டத்துக்கு அந்த பகுதிக்கு அது எப்படி வந்து அந்த பால் வந்து அந்த சூரிய ஒளி இன்டென்சிட்டி எடுத்து வச்சுட்டு இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி அதை பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் வந்து உருவாக்கும். அந்த அளவுக்கு அது மரபு கூர்மை இருக்கு. அதை ஒண்ணு உருவாக்கக்கூடிய ஒரு விதமான மரபணு நினைவுகளை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு பாரம்பரிய அரிசிகளோட நிறம் முதற்கொண்டு சூரியன் நிறமாலை ரிஃப்ளெக்ட் பண்ணி வச்சுதான் இருக்கும். அது இது அத்தனையுமே வந்து நம்ம ஆர்கன் ஃப்ரீக்வன்சி கூட மேட்ச் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன் ஃப்ரீக்வன்சிஸ், ஒரு ஆர்கனுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம 9 மண்டலங்கள் இருக்கு நம்ம உடம்புல. 9 மண்டலங்களுக்குமே கனெக்ட் ஆயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு வந்து இயற்கையில எப்படிதான் இந்த பாரம்பரிய அரிசியில படைச்சிருக்காங்கலாம் தெரியாது. ஆனா நம்ம வந்து முன்னோர்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரிதான் பயன்படுத்திருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா எல்லாத்துக்குமே காரணம். ஏன்னா கரெக்டா சொல்ல போனா சம்பா பழத்துல விளைஞ்ச அரிசிகளை வந்து 3 மாசம் இருப்பு வச்சு அதை அரிசியா மாத்துறாங்க, 5 மாசம் இருப்பு வச்சு அரிசியா மாத்துறாங்க. அப்பதான் அடுத்த இயர் கிடைக்காது, ஃபுட்டா கிடைக்கும், அப்படி சைக்கிள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இங்க சப்ஜெக்ட் இங்க பாயிண்ட் என்னன்னா, ட்ரெடிஷனல் ரைஸ் பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய அரிசியை வந்து ஒரு மருத்துவ குணங்கள் உள்ள பாரம்பரிய அரிசியா நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, அந்த மருத்துவ குணங்கள் அறிவியல் பூர்வமா நம்ம டாக்குமெண்ட் பண்றோம்னா, அது வந்து அந்த அரிசிகளை மக்கள் பயன்படுத்துறதுக்கு ஒரு சிஸ்டமா தான் கொடுக்கும். லைக் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறோம் பார்த்தீங்களா டாக்டர்லாம்,
எந்த டாக்டர்னா இருக்கட்டும், ஆயுஷ் டாக்டர் இருக்கட்டும், ஆர்த்தோ இந்த நேச்சுரோபதி, யுனானி, ஹோமியோபதி, சித்தா, அலோபதி, யாராவது இருந்தாலும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபார்மர்ஸுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டிங் எடுத்துப்பீங்க. டீ ரைஸ் தெரப்பூட்டிக்ஸ் நாங்கள் வந்து சாதாரணமாக இல்லை, நாங்கள் ஃபார்மர்ஸ் கிடையாது, ஃபார்மாஸ். நாங்களும் ஒரு ஃபார்மாஸ் தான். நாங்கள் வந்து பாரம்பரிய அரிசி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்னா மருந்து உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலை பேர் நாங்கள் இங்கே வேலை வச்சுட்டு இருக்கோம் இயற்கையான முறையில். அப்போ வந்து மருந்தும் நாங்கள் உற்பத்தி பண்ணுறது வந்து முன்கணிப்பு மருத்துவம், அதுக்கான ஒரு மூலப்பொருள் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்றது தான் உங்களோட ஸ்டாண்டு. அப்படி இருக்கும்போது பாரம்பரிய அரிசியை அசனிங் ஆர்டரில் முதல் வருஷம் 8 ரைஸ் கொடுக்கும்போது அந்த அடுத்த 1.5 வருஷம் கழிச்சு அடுத்த 5 ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 ரைஸுக்கும் டிஃபால்ட்டாக டிமாண்ட் வந்துடும். அப்போ இதை கேள்விப்பட்டு ஒரு ஃபேமிலி உள்ள வரும் பார்த்தீங்களா, அது அந்த அந்த ஃபேமிலி வந்து 8 ரைஸ் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த வருஷத்துக்கு. அப்போ அந்த ஃபேமிலிக்கு அது ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகிடும். அப்போ என்னதான் நீங்கள் அங்கே போகணுன்னாலும் இங்கே சாப்பிட்டு தான் அங்கே போகணும். நீங்கள் தங்கச்சம்பா, கிச்சிலி சம்பா, மஞ்சள் பொன்னி, 60ஆங்குருவை, சிகப்பு கவனி, ரத்தசாலை, காட்டியானம், கருங்குருவை, இந்த 8 வெரைட்டியும் நீங்கள் புரோட்டோகால் படி எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த சைக்கிளுக்குள்ளே போக முடியும். அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக திணிக்கிறோம் பாருங்க மக்கள் மத்தியில். ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸாக திணிக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ மக்கள் மனம் எப்படி மாறும்னா, ரேண்டமாக போயிட்டு ஒரு ஆர்கானிக் ஷாப்பில் அரிசி வாங்குறதுக்கும் அவங்க பிடிச்ச அரிசியை வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்ம சயின்டிஃபிக்காக இந்த அப்ரோச் அரைவ் பண்ணி இவங்களுக்கு வந்து ஒரு புரோட்டோகால் பேஸ்டாக ப்ரிஸ்கிரிப்ஷனாக கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த கண்டிஷனுக்குள்ளே வந்துடுவாங்க. இதுதான் பாயிண்ட். அப்போ அனைத்து ரைஸ்களுக்குமே ஓவராலாக ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகிறதுக்கான சூழ்நிலை வந்துடும். இது ஒரு பாயிண்ட்டுங்களா? ரெண்டாவது, ஆவரேஜா 120 ரூபாய் 1 கிலோ ரைஸ். நோட் பண்ணிக்கோங்க. தங்கச்சம்பாவாக இருக்கட்டும், கிச்சிலி சம்பாவாக இருக்கட்டும், 60ஆங்குருவையாக இருக்கட்டும், மஞ்சள் பொனியாக இருக்கட்டும், இல்லை சிகப்பு கவனியாக இருக்கட்டும், கருப்பு கவனி, இது காட்டியானமாக இருக்கட்டும், கருங்குரை, எது வேணா இருக்கட்டும், 1 கிலோ பாரம்பரிய அரிசி 120 ரூபாய் ஒரு பாயிண்ட். இது வந்து 1 கிலோன்றது 1000 கிராம். பட் நம்ம வந்து தெரப்பூட்டிக்ஸில் என்ன பேட்சிங் பண்ணுறோம் அப்படின்னா 800 கிராம் தான் பண்ண போகிறோம். 1 கிலோவுக்கு 800 கிராம் தான் பண்ண போகிறோம். ஏன் 800 கிராம் பண்ணுறோம் அப்படின்னா இதையும் வந்து ஸ்டடி பண்ணியாச்சு. 800 கிராம் அரிசியை வந்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு மக்கள் நார்மலாக வச்சுட்டு இருக்கிற அந்த பாலிஷ் பண்ண அந்த ரைஸ் 1 கேஜி வெந்தா எவ்வளோ சாதம் காணுமோ அந்த அளவுக்கு இந்த 800 கிராமே சாதம் கொடுத்துரும். இது ஒரு பாயிண்ட். கொஞ்சம் புரியல, எனக்கு டவுட் பண்ணிக்கல, தப்பு இல்லை. பாரம்பரிய அரிசி வந்து 800 கிராம் அரிசியை தங்கச்சாம்பாவை வேக வச்சு சாதமாக்கும் பொழுது, புல்லட் ரைஸ் எல்எஸ்ஜி 1 கிலோ வச்சு சாதமாக்கும் போதும் இது 800 கிராம் வந்து அந்த 1 கேஜி ரைஸ்க்கான ஈக்குவலண்டாக சாதம் காணுற அளவுக்கு வந்து ஒர்க்கு சாதம் கொடுக்கும். சாதம் காணும் அந்த அளவுக்கு. இதுலேயே வந்து மக்களுக்கு வந்து 20% வந்து கம்மி ஆயிடுது. 800 கிராம் ஈக்குவலண்ட் 1 கேஜி. அதே மாதிரி சாப்பிடணும் பார்த்தீங்களா, சாப்பிடும்போது அதில் 2 தட்டு புல்லட் ரைஸோ இல்லை இந்த துளசி ரைஸோ 2 தட்டு சாப்பிட்றோம், வயிறு நிரம்ப சாப்பிட்றோம்னா, நம்ம பாரம்பரிய அரிசியில் 1.25 தட்டு 1.5 தட்டில் வயிறு ஃபுல் ஆகிடும். அது செக் பண்ணி பார்க்கணும். அதுலேயும் வந்து ஒரு 20-25% வந்து அவங்களுக்கு கன்சப்ஷன் கம்மியாயிடும். அப்போது 800 கிராம் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் தான் ஈக்குவல் டு 1 கேஜி ஆஃப் அந்த ரைஸ் அப்படின்றது நம்ம அரைவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா ப்ரைஸும் நம்ம வந்து 120 கேஜிலேருந்து 95 கேஜி, 90 கேஜி, 100 கேஜி கொடுக்கலாம். ஆனால் ஸ்டாண்டர்டாக 120 கிலோ கம்மியாக பாரம்பரிய அரிசி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுவும் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பேக்கேஜ்னா அவங்க 3 ரைஸையுமே தான் வாங்கணும். ஒயிட் ரைஸையும் வாங்கணும், இட்லி தோசை பண்ணுற ரைஸையும் வாங்கணும், வீக்லி 2 டைம்ஸ் கஞ்சி சாப்பிட்ற ரைஸையும் வாங்கணும். அது ஒரு 1 கேஜி வாங்கிக்கலாம், இது ஒரு 5 கேஜி வாங்கிக்கலாம், அவங்க தேவைப்படும். இது ஒரு 10 கேஜி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜாக அந்த மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பக்காவாக மெஷர்மெண்ட் எடுத்து தான் அந்த பாரம்பரிய அரிசியை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போது டெஃபினட் ரீபர்ச்சேஸ் நிற்கும். மாதம் நம்மகிட்ட அரிசி உங்களை கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் டீ ரைஸ் தெரப்பூட்டிக் செக்மெண்ட்ஸ்குள்ளே இருந்து நீங்கள் பாரம்பரிய அரிசியை வந்து நீங்கள் மக்களுக்கு கொடுப்பீங்க. அப்போ அந்த 8 விதமான பாரம்பரிய அரிசிகளை முதல் வருஷம் கொடுக்கறதுக்கான இது நீங்கள் உங்களுடைய வயல்லையும் 2-3 ஃபார்மர்ஸ்ட்டு மாற்ற வயல்லையும் கொண்டு போகும்போது 120 ரூபாய் கம்மி 1 கிலோ கிடையாது, இன்க்ளூடிங் பேக்கிங். அவங்க அது வந்து லோக்கல் உங்களுக்கு கனெக்ட் ஆகி நிற்கின்றது ஒன்று. செகண்டு, உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் அடுத்த செகண்ட் இயர் 1.5 வருஷம் கழிச்சு அவங்க வந்து அடுத்த 5 விதமான பாரம்பரிய அரிசிகளை அசனிங் ஆர்டரில் நீங்கள் தான் கொடுப்பீங்க. நீங்கள் மீன்ஸ் விவசாயிகள் கொடுப்பீங்க. அடுத்த வருஷம் 11 விதமான பாரம்பரிய அரிசிகளை நீங்கள் தான் கொடுப்பீங்க. அப்போ நீங்கள் சாகுபடி பண்ணணுமா சார், பண்ணணுமானா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ரைஸில் நீங்கள் உங்களோட வயல் பொறுத்து ஒரே 1 ஏக்கர் மட்டும் தான் இருக்கா, தங்கச்சம்பா மட்டும் போடுவேன் சார், அப்போ தங்கச்சம்பா செக்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க.
நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபார்மர்ஸ் 2 பேர் 3 பேர் சேர்ந்து கொடுத்துருங்க. அது உங்கள் ஆப்ஷன் தான். ஸோ என்னன்னா அதுவே வந்து 120 ரூபாய் ஒரு கிலோன்றதை வந்து அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கான இதை பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைடில் இருக்கிற கன்சியூமர்லாம் 120 ரூபாய் ஒரு கிலோ பாரம்பரிய அரிசியை கண்ணை மூடிட்டு வாங்குறது தயாராக இருக்காங்க. கண்ணை மூடிட்டு வாங்குறாங்க, கண்ணை மூடிட்டு வாங்குறாங்க. பட் எப்படின்னா அவங்களுக்கு வந்து புரோட்டோகால் அப்படி நம்ம தான் கொடுக்க முடியும், நம்ம தான் கொடுக்குறோன்றது தான் அவங்க பாயிண்ட். ஸோ அது வந்து புரோட்டோகால் வந்து ஆர்கானிக் ஷாப்ஸ்க்கோ இல்லை வந்து இப்போ இருக்கிற ஃபேஸ்புக்கில் ஃபார்மர்ஸ் வித்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து ஃபியூச்சரில் படிப்படியாக இந்த தெரப்பூட்டிக்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ள அவங்கள வந்து உள் வாங்கிக்கிட்டு இந்த இந்த மூலக்கூறு ஏறுவரிசையில் பாரம்பரிய அரிசி கொடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு வந்து வாழ்நாளுக்கு அது வந்து அவங்களுடைய உடல் நலத்தை வந்து பேணி கொண்டு போகும். முன்கணிப்பு சுகாதார மையமாக பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் உடம்புல போய் சேரும்ன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு கொண்டு போது டைம் ஆகும். இன்னைக்கு இருக்கிற 13 பேருக்கு நாளைக்கு 130 பேரா மாறும், 1300 பேரா மாறும். ஆனா ஒரே விஷயம் இதுதான், இது வெற்றியில வந்து எந்த வித வாய்ப்பு. ஏன்னா இதுதான் சிஸ்டம்குள்ள வந்து மக்கள் கன்சியூமர் புரிய வரும்போது கன்சியூமர் ரேண்டமா போய் ரைஸ் வாங்குறத வந்து படிப்படியாக ஸ்டாப்பே பண்ணிடுவாங்க. ஒரு வைடர் ஃபோரம்ல நம்ம வெளியே கொண்டு போகும்போது ட்ரெடிஷனல் பார்ட்டி கவுன்சில் மூலமா ஒரு அஃபீஷியல் ரெக்கமெண்டேஷனா சயின்டிஃபிக் பேசிஸ்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் பாயிண்ட். சரிங்களா? இப்போ நம்ம அது டிஸ்கஷன் வருவோம் ஐயா. இது இது எப்படி வந்து அந்த தொழில்நுட்பம் மாறப்போகுதுன்றது தான் இங்கே பாயிண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இதான் இந்த விஐடி யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரெசென்ட் பண்ணது இதான். நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சைக்காக செயற்கை மருந்துகளை விட இயற்கையான உயிர் மூலக்கூறு சேர்மங்களுக்கு தற்போது உலக அளவில் அதிக தேவை உள்ளது. இதான் விஷயம். அந்த இயற்கையான உயிர் மூலக்கூறு சேர்மங்கள் பாரம்பரிய அரிசிகளில் தான் அபரிதமா இருக்கு. அதுவும் இயற்கையான முறையில பாரம்பரிய அரிசிகளுக்கு அந்த பயோஆக்டிவ் மாலிகுல்ஸை மாலிகுல் அசைனிங் ஆர்டர்ல மக்களுக்கு பயன்படுத்த தான் அவங்களுக்கு அடுத்தடுத்த உயர் மூலக்கூறு பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் உள்வாங்குற அளவுக்கு அவங்க தயாராகுவாங்க. இதை நம்ம வந்து கொண்டு போகணும் ஐயா இந்த விஷயத்த. அதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மண்ணுங்க ஐயா. ஃபர்ஸ்ட் மண்ணு தான். அதாவது நம்ம நினைச்சிட்டோம் இயற்கை விவசாயத்துல இது பண்றோம் அப்படின்னு. மண்ணு வந்து மண்ணுடைய எக்கோசிஸ்டம், ஹைட்ரேஷன், மண்ணோடைய நியூட்ரியன்ஸு, ஃபெர்டிலிட்டி இது எல்லாமே ஒரு பேலன்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து மண்ணோட மேற்பரப்பு, பெஸ்ட் அண்ட் வீட்ஸ் 2 தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து இன்புட்ஸ், ஆர்கானிக் இன்புட்ஸ். ஸோ பாரம்பரிய விவசாய முறையில கோடை உழவு முறை நம்ம ஏற்கனவே எல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம இதில் ரீகால் பண்ணுவோம். கோடை உழவு முறையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து தாண்டி வந்து போகும்போது பட்டம் பருவம் தவறாமல் அந்த மண் சார்ந்த நிலம் நீர் சார்ந்த தகவமைப்புகளுக்கு ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்படுத்தாம பாரம்பரிய விதைகளை வந்து விதைக்கணும்னு சொல்லிட்டு அப்போ சாயில் ரிஸ்டோரேஷன், அதுக்கப்புறமா வந்து சர்ஃபேஸ், அப்புறம் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இது வந்து நம்ம இந்த முறைப்படி தான் பாரம்பரிய கொண்டு வரும்போது மண்ணில் இருக்கிற ஆரோக்கியம், அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். சுற்றுச்சூழல் முக்கியம், மக்களோட ஆரோக்கியம் அப்பதான் வந்து மேட் ஆகும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எப்படிடா இந்த பாரம்பரிய அரிசியில வந்து அந்த மண்ணில் வந்து அயனே இருக்காது, எப்படி அயன் அதை கொடுக்க முடியும்? நம்ம அயன் சத்தம் சொல்றோம்ல, அது இங்கே விஷயம் இல்லை. பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ், உயிராற்றல் மூலக்கூறுகளுக்கான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து மண் மூலமா உற்பத்தி பண்றதுக்கான ஒரு விஷயங்களை அந்த மண்ணில் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டடி பண்ணி நம்ம ஃபார்மர்ஸ்க்கு நம்ம இந்த அட்வைஸை கொடுப்போம், எப்படி இந்த மண்ணை என்ரிச் பண்றதுன்றதான் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் அதுக்கான அந்த பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் அந்த அரிசிகளை கரெக்டாக வரும் அப்படின்றது. இப்போ நம்ம சேலம் சாணா கொண்டு வந்து இங்கே வந்து கும்போதில் விதைக்கணும் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டிஷன் இது பாயிண்ட். நம்ம வந்து ஃபுட் செக்யூரிட்டில இருந்து சேஃப் ஃபுட்ன்ற விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம். நீங்க வந்து உணவு பாதுகாப்புக்காக நீங்க எல்லா அரிசியும் ஃபுல் வருஷம்ல சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சீசனுக்கு உங்களுடைய செல் பயாலஜி, இன்டர்னல் ஹோமியோஸ்டாசிஸ், உங்க ரத்த ஓட்டத்தோட சூடு பிளஸ் குளுமை தன்மை, உங்க செல்லோடைய பயாலஜி, செல்லோடைய டைனமிக்ஸ் அதுக்கு ஒத்திசைவா இருக்கிற மாதிரி பாரம்பரிய அரிசியோட உயிரட்ட மூலக்கூறு மருந்துல போய் சேரணுன்ற விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம். அப்போ பாரம்பரிய அரிசின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு யூனிக்கான ஒரு புதுமையான ஒரு விஷயமா மக்கள் மத்தியில மக்களோட மனசுல போய் திணிக்க போறோம் அந்த விஷயத்த. அதுக்கு இது நாள் வரைக்கும் மக்கள் வந்து பாரம்பரிய அரிசி தேடி தேடி வாங்கி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, இந்த அவேர்னஸே நமக்கு மிகப்பெரிய ஸ்டெப்பு. அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணை. இப்போ மக்கள் சாப்பிட்றத நம்ம அலோவ் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் நீங்க எந்த அரிசி வேணா வாங்கி சாப்பிடுங்க, எப்படி வேணா சாப்பிடுங்க, கருப்பு கவுனியா சாப்பிடுங்க, காட்டையானம் சாப்பிடுங்க, கஞ்சி குடிங்க, என்ன பண்ணுறாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து பரவலான ஒரு விழிப்புணர்வு அந்த காலகட்டத்தில், வரும் காலகட்டத்தில் நம்ம புரோட்டோகால் அப்படி போய் நின்னோம்னு வச்சுங்களேன், புரோட்டோகால் அப்படி நின்னோம்னா ஒட்டுமொத்தமா 63 விதமான பாரம்பரிய அரிசிகளுக்குமே ஈக்குவலான வெயிட்டேஜ் கிரியேட் ஆகும். சூப்பர். அவ்வளவுதான். ஸோ 63 விதமான பாரம்பரிய இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணி வச்சிருக்கோங்க ஐயா.
அந்த 63 விதமான பாரம்பரிய அரிசிகளுக்கும் ஈக்குவலான வெயிட்டேஜ் கிரியேட் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து 3வது சைக்கிளில் இருக்கும். 3வது சைக்கிள்னா 11 விதமான பாரம்பரிய அரிசிகள் மாலிகுல் 27 to 37 சாப்பிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஸோ ஏற்கனவே 7லேருந்து 17 முடிச்சுட்டு 17லேருந்து 27 முடிச்சுட்டு 27லேருந்து 37 அந்த மாலிகுல் அவங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க அவங்க குடும்பத்தில். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஏதோ கெட் டுகெதர் குடும்பம்லாம் ஒன்றா சேர்ந்து நான் முழுக்க முழுக்க நான் பாரம்பரிய தான் சாப்பிட்றேன். எங்க ஃபார்மர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அது புரோட்டோகால் படி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எங்களுக்கு. நாங்கள் இப்போ வந்து 3வது சைக்கிள் இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்படி என்னன்னா அந்த அரிசி அவங்க பார்ப்பாங்க, அரிசி வேற மாதிரி வேற லெவலில் இருக்கும். அந்த கேள்விப்படாத பேர்லாம் அரிசி அங்கே வச்சிருப்பாங்க அந்த டைம்ல 11 ரைசஸ்ல. அப்போ அவங்க கேட்பாங்க, நாங்களும் சாப்பிட நீங்க இப்போ இங்கே சாப்பிட முடியாது, நீங்க வந்து சைக்கிள் ஒன்றுக்கு போங்க, முதல்ல பேசிக் ரைஸ் நீங்க எடுங்க அப்படின்ட்டு அவங்களே எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். கார்பன் 7 வந்து நீங்க சாப்பிட்ற அரிசி வந்து கார்பன் 6 குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ், அது C6 குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ், வெறும் மாவு தான் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஓர வைங்க, நீங்க வெள்ளை சாதமா தங்கச்சம்பா எடுங்க, அப்புறம் வந்து இந்த ஏப்ரல் மே மாசம் வந்து மஞ்சள் பொண்ணு எடுங்க, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நீங்க கிச்சிலி சம்பா எடுங்க. என்னம்மா எப்படி சொல்றீங்க, வெள்ளை சாதத்துல 3 வருஷத்துக்கு 3 முறை 3 வெள்ளை சாதம் சாப்பிடணுமா, சீசன் படி சாப்பிடுங்க. அவங்க சொல்லுவாங்க முதல் சைக்கிளுக்கு ஃபர்ஸ்ட் போங்க நீங்க. அதே சேம் டைம் இட்லி தோசைக்கு வந்து 60 வரையும் நீங்க சிகப்பு கவனியை பயன்படுத்துங்க. இந்த மாசம் 6 மாசம் ஒரு தடவை. அது கூடயே நீங்க வந்து புத்தசாலை காட்டினம் பருங்குறை வந்து இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்ளர் கஞ்சி வச்சு குடிங்க. அது போதும் உங்களுக்கு. வாரத்துக்கு 1 முறை 2 முறை இந்த மாதிரி நீங்க முழுக்க பாரம்பரிய உணவு முறைக்கே மாறுங்க. முதல் சைக்கிள் ஃபர்ஸ்ட் வாங்க. அப்படின்னும் போது ஓவராலா பாப்புலேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செக்டர் பாப்புலேஷன் வந்து 2வது சைக்கிள் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டம் வந்து 3வது சைக்கிள் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிளுக்கு புதுசாக என்டர் ஆவாங்க. அப்போ இந்த 8 ரைஸுகளுக்கு வெயிட்டேஜ் வரும், அந்த 5 ரைஸ் வெயிட்டேஜ் வரும், அப்புறம் 11 ரைஸ் வெயிட்டேஜ் வரும். ஸோ இது மாதிரி இப்போ வரைக்கும் நான் 3 ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். அத்தானே இப்போ வந்து கரெக்டாக டேட்டா மட்டும் வந்து அஃபீஸாக சொல்ல முடியல. பட் இவர்கிட்ட 7 சைக்கிள் அது வந்து அது கன்ஃபார்ம். மொத்தம் கார்பன் மாலிகுல் வந்து C58 வரைக்கும். C58 ஒட்டடையான் இருக்கு பார்த்தீங்களா, ஒட்டடையான் கார்பன் 58 ஒட்டடையான். ஸோ C58 மாலிகுல் அது வந்து 200 நாள் 180 நாளைக்கு மேலே 200 நாள் வரும்போது அந்த அளவுக்கு சோலார் இன்டென்சிஃபிகேஷனை ரிசீவ் பண்ணி அவ்வளோ ஒரு பயங்கரமான மிக கடினமான கார்பன் 58 மாலிகுல் அது உள்ள வச்சிருக்கு, உருவாக்கி வச்சிருந்தா பார்த்தாங்க. அதுக்கு அவ்வளோ டியூரேஷன் தேவைப்படுது. அப்போ வந்து கார்பன் 58 மாலிகுல்ன்றது என்ன, அந்த அளவுக்கு ஹெவி மாலிகுல்ஸ் உடம்புல செரிக்கணும்னா அது படிப்படியாக நீங்கள் பார்க்கணும் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ இந்த விஷயத்த வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போயிட்டு கொடுப்போம். அப்புறம் 4-5 வருஷம் கழிச்சுன்னா 5வது சைக்கிள் இருக்குன்னுவாங்க. அந்த சேம் டைம் வந்து புதுசா ஒரு பெரிய குரூப் வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் சைக்கிள்குள்ள வருவாங்க. அப்போ தேட ஆரம்பிச்சிடும் எந்தெந்த ஃபார்மர்ஸ் வந்து புரோட்டோகால் படி பாரம்பரிய அரிசிகள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்மர்ஸ்லாம் யாரு, எங்க கிட்ட வேணும் சார் எங்க ஃபர்ஸ்ட் சைக்கிள் எங்களுக்கு இந்த அரிசிலாம் கொடுக்குறாங்க. அதாவது அனைத்து விதமான பாரம்பரிய அரிசிகளுக்கும் ஒரு ஒரு சரியான ஒரு அணுகுமுறையோட மக்கள் வந்து அந்த அரிசிகளை தேடி பயன்படுத்தும் போது அவங்களோட நோயில்லாத வாழ்க்கையை, செல்களோட அந்த ஹார்மோனியை அவங்களால அச்சீவ் பண்ண முடியுன்றது தான் நம்மளோட பாயிண்ட். இன்னைக்கு இது வந்து என்ட்ரியான ஒரு விஷயமா தெரியலாம். ஆனா இன்னிலிருந்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சாதனையா மாறி வெளிநாடுகளாமே வந்து நம்ம அந்த பேக்கேஜ் வைஸ் நம்ம புரோட்டோகால் வைஸ் பாரம்பரிய யூஸ் பண்ற அளவுக்கு அவங்க இது வந்து ஒரு 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 மருத்துவ அணுகுமுறையா அவங்க தெரிய ஆரம்பிச்சு. அதாங்க முக்கியமான விஷயம். இதுல வந்து நம்ம மெயினா வந்து ஆனா இதை அச்சீவ் பண்ணணும்னா நம்முடைய பாரம்பரிய அரிசி சாகுபடியில வந்து நான் ஆர்கானிக்கா பண்றேன், இயற்கை விவசாயம் பண்றேன்றது மட்டுமே பேசிக்க முடியாது. அது வந்து அது ஒரு எலிமெண்ட் தான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வி நீட் உயிர்ச்சூழல் ஒருமைப்பாடு தான் முக்கிய பாகங்கள். இந்த எக்கோசிஸ்டம் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டீட்டெயில் சப்ஜெக்ட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஃபுல்லாக தனித்தனியாக ஒன்று எடுக்கிறேன். செகண்ட் சாயில் ரெஸ்டோரேஷன் முக்கியம், மண் மறுசீரமைப்பு. 3வது ஃபேர்னஸ் அண்ட் கேர், நேர்மை மற்றும் கவனிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாமே எடுத்து தான் வச்சுதான் நம்ம பாரம்பரிய அரிசியோடைய சாகுபடியை, பாரம்பரிய நெல் சாகுபடியை அப்படி அணுகணும். அப்புறம் கல்ச்சுரல் நார்ம்ஸ் அதெல்லாம் இருக்கு. இந்த கல்ச்சுரல் நார்ம்ஸ் வந்து கலாச்சார நெறிமுறைகளை பயன்படுத்தணும். அது என்னன்றது நம்ம டீட்டெயிலாக நான் அடுத்த கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக. நான் வேணா உங்களுக்கு அந்த இது கூட உங்களுக்கு காமிப்பேன் பிஐடியில், சரிங்களா. அதுக்கப்புறம் பாரம்பரிய நடைமுறைகள், ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ், அதுக்கப்புறம் தான் ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ பாரம்பரிய நெல் சாகுபடி முறையில் இந்த இவ்வளோ அணுகுமுறையை நம்ம மேஜர் பார்ட்ஸாக பயன்படுத்தி கொண்டு போகணும். இதுபடி உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் அதில் மருத்துவ குணங்கள், பயோஆக்டிவ் மாலிகல்ஸு, அதை ஸ்டாண்டர்டைசேஷன், அதில் இருக்கிற அந்த ஒரு வெளிப்பாடு, அதாவது புறத்தோற்ற வெளிப்பாடு, அகத்தோற்ற வெளிப்பாடு, இதெல்லாமே நம்ம மக்கள்கிட்ட போய் நிற்கிறோம் பார்த்தீங்களா. மூலக்கூறு ஏறு வரிசையில் பாரம்பரிய அரிசி நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது வந்து நம்ம நார்மலாக ஆர்கானிக் ஷாப்பில் கிடைக்கிற அரிசியும் கிடையாது. இது எங்கள் ஸ்டாண்டர்டே வேற, எங்கள் உற்பத்தி முறையே வேற, எங்கள் அணுகுமுறையே வேற. நம்ம பாரம்பரிய அரிசியை தெரப்பூட்டிக்ஸாக உங்கள்கிட்ட கொண்டு நிற்க வச்சிருக்கோம். இது வந்து அஃபீஷியலையா
அஃபீஷியலாக இது வந்து சயின்டிஃபிக்காக இந்த விஷயத்தை நம்ம வந்து உங்களுக்கு கொண்டு சேர்க்குறோம். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் பாரம்பரிய அரிசியை சாப்பிட்டு முடிக்கணும். நம்ம 7 வருஷத்தில் நீங்கள் 68 விதமான பாரம்பரிய அரிசிகளை, 63 விதமான பாரம்பரிய அரிசிகளை இப்போ வரைக்கும், இப்போ டேட்டா வச்சுக்கோம், நீங்கள் வந்து மாலுக்குள் 7 வயசுல கார்பன் 7 ஆரம்பிச்சு கார்பன் 50 சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. அப்போ உங்களோட உடல்ல இருக்கிற செல்களோட வலிமையை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, வித்தவுட் எனி ரிப்பீட். அதான் முக்கியம். இது இப்போ உங்களோட உடல் வலிமை, அவங்களோட செல் வலிமை, மன வலிமை, மூடு ஸ்டெபிலைசேஷன்லாம் இருக்கும் பாரம்பரிய அரசியல். ஸோ இதாங்க ஐயா. ஸோ பாயிண்ட்டு சம் டெஃபினேஷன்ஸு இதெல்லாம் நம்ம வந்து சப்ஜெக்டாக இருக்கும். நம்ம நிறைய டைம் பேசிட்டோம். ஸோ கடைசியாக வந்து ஒரு வேர்டு சொல்கிறவங்க கிட்ட, சாயில் சோலரைசேஷன், மண் சூரியமயமாக்கல்னு ஒரு சப்ஜெக்ட். இது வந்து ஃபியூச்சர் நம்மளுடைய பாரம்பரிய அரசு அணுகுமுறையில் பாரம்பரியமாக முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டு, அதாவது வந்து வழக்கொழிஞ்சு போன விஷயங்கள். மண் சூரியமயமாக்கல் என்ற விஷயங்கள்லாம் சாயில் சோலரைசேஷன் என்ற ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ இன்னைக்கு நம்ம கீ பாயிண்ட் வந்து சாயில் சோலரைசேஷன். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம கலைக்கொல்லி கலை கட்டுப்பாடுலாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த கலைகளே வந்து பெரும்பாலான மண்ணில் சத்துக்களை ஊஞ்சிட்டு தான் அது வளர ஆரம்பிச்சிச்சு. அப்போ எப்படி பிளான்ட்டு கிடைக்கும்? நம்ம கலை பிடிங்கி போடுறோம், கலை கொண்டு போகிறோம். அப்போ நம்மளே நம்ம சாயில்ல இருந்து அதோட ஃபெர்டைல் சிஸ்டத்தை வெளியே தூக்கி போட்டுடுறோம், வெளியே எடுத்து விட்டுறோம். கலை வளருதுன்ற பேரில் கலை வளர்ந்து மண்ணில் இருக்கிற அந்த ஆர்கானிக் மட்டும் கலை உறிஞ்சிக்குது. அது கலைக்கொல்லி நம்ம போட மாட்டோம், கலை கட்டுப்பாடு பண்ணுவோம், கலை கலை பிடுங்கிடுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம், நீச்சு விடுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் சாயில் சோலரைசேஷன் ஸ்டெப், பழங்காலத்தில் முன்னோர் பயன்படுத்தப்பட்ட இந்த முறையில் கலைகள் முழுவதுமாக கலைகள், அதுல கலைகள் வந்து மண்ணில இருந்து இது எதுவுமே எடுக்காம கலைகளை வந்து வளரவே வளராம கலைகள் மங்கி போயிட்டு சாயில்ல இருக்கிற அந்த பெத்தோஜெனிக் தீமை செய்யக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து அதோட முட்டைகள்லாம் வந்து செத்து போயிட்டு இதுவாயிட்டு அதுல இருக்கிற அந்த அதுக்கான அந்த அந்த புரோட்டீன் ஃப்ராக்மெண்ட்ஸ், இந்த புரதச்சத்துக்கள், அந்த ரா மெட்டீரியல்ஸ், அப்ப கலை உருவாகாம கலை வந்து எடுக்காம விட்டு போகுது பார்த்தீங்களா, மண்ணில் இருக்கிற அத்தனை சத்துக்களுமே நம்ம பிளான்ட்டுக்கே கிடைக்க ஆரம்பிக்கும். அதான் மண் சூரியமயமாக்கல் சொல்லக்கூடிய ஒரு முயற்சி, சாயில் சோலரைசேஷன். இதெல்லாம் வந்து இது நீக்கும் ஒரு நாலேஜ்க்காக இந்த ஒரு பேட்டர்ன் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நம்ம வந்து மெயினாக இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பாரம்பரிய அரிசியில் வந்து லாபம்ன்றது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான மருத்துவத்துறைக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு எதிர்காலத்தில் ஒரு முன்கணிப்பு சுகாதார மருத்துவம், அது முன்கணிப்பு மருத்துவ முறைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அடித்தளமாக பாரம்பரிய அணுகுமுறை இருக்கும். அதனால அதோட தேவைகள் வந்து அனைத்து பாரம்பரிய அரிசிகளுக்குமே மூலக்கூறு ஏறுவரிசையில் மக்கள் தேடும் பொழுது அனைத்து அரசுகளுக்கான தேவை ஈக்குவலா இருக்கும். அப்போ அதை நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொடுக்க போறோம். அப்பதான் வந்து மக்கள் வந்து அதுக்குள்ள இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரியா நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம படிப்படியா வந்து இதை பத்தி டீட்டெயிலாக பேசலாங்க. சரிங்களா? ரொம்ப டைம் தருவேன் நான் ஆரம்பத்துல. நம்ம ஏதாவது ஐயா அதை டவுட்னா பேசலாம், இல்லை நம்ம நேரம் ஆச்சு அப்படின்னா நம்ம முடிச்சுக்கிட்டு நம்ம குரூப்ல வாய்ஸ் மெசேஜ்ல பேசிடுங்க. முடிச்சுக்கலாமா ஐயா? ஐயா முடிச்சுக்கலாங்க ஐயா. முடிச்சுக்கலாங்க. சரிங்க சரிங்க. நன்றி நன்றி. வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, நம்ம வந்து ஆர்குமெண்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. வேற ஏதாச்சும் இருக்குங்களா? வச்சிடலாங்களா? நன்றிங்க. சரிங்க சரிங்க சரிங்க. ஐயா ஒரே ஒரு கேள்விங்க. ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. அந்த 63 மாலிகுல் ஏறுவரிசை சொன்னீங்க இல்லைங்க? 63 அரிசிங்கய்யா. அரிசி இல்ல மாலிகுல் ஏறுவரிசை சொன்னீங்க இல்லைங்க? C7 to C58ங்கய்யா. அது லாஸ்ட் C58ங்கய்யா. ஒட்டடையானு சொன்னீங்க. அந்த ஆரம்பம் 1ல இருந்து C1ல இருந்து அந்த பிடிஎஃப் கொஞ்சம் 7 to 17 வரைக்கும் பாத்தீங்கன்னா வெள்ளை அரிசிகள்ல வந்து ஆனா உங்களுக்கு அந்த தங்கச்சம்பா, கிச்சிலி சம்பா, மஞ்சள் பொன்னிங்க அதை உங்களுக்கு தரேன் லீடைஸ். சரிங்க. அந்த ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றேன் லைன்ல அப்படியே இருங்க. சரிங்க. TIs. ஓபன் பண்ணிட்டு
ஐயா ஏதோ ஓப்பன் பண்றேன் ஏதோ ஒன்று. ஷேர் பண்றாங்க ஸ்க்ரீனு. தெரியுதுங்களா? தெரியுதுங்கய்யா. ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் வந்து பேசிக்கா 3 கேட்டகரியா இருக்குங்க. அதாவது பாரம்பரிய அரிசிகளை வந்து வெள்ளைக்கு நிறமான பாரம்பரிய அரிசிகள். இந்த ஃபர்ஸ்ட் மில்கி ஒயிட்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அது. செகண்ட் வந்து ஸ்டேடட் நியூட்ரியன்ஸ் உள்ள பாரம்பரிய அரிசிகள். மூணாவது பார்த்தீங்கன்னா பிக்மெண்டட். இது வந்து மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய அரிசிகள், மெடிசனல் வேல்யூ. ஸோ 3 இருக்குங்க. இதுதான் தங்கச்சம்பா, கிச்சிலி சம்பா, மஞ்சள் பொன்னி. அப்புறம் திருப்பி கிச்சிலி சம்பா, மஞ்சள் பொன்னி, தங்கச்சம்பா சைக்கிள் ரிவர்ட் ஆகும். இது வந்து வெள்ளை அரிசிகள், வெள்ளை நிறமான அரிசிகள். மக்கள் வந்து இந்த 3 விதமான அரிசிகளை வருஷம் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. அந்த அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து அதில் வந்து தங்கச்சம்பான்றது உடம்பு உஷ்ணம் பண்ணக்கூடிய அரிசி. தங்கச்சம்பா வந்து உடம்பை சூடு பண்ணும். உடம்போட இது வந்து எப்படி சூடு பண்ணுன்றதுல மிகப்பெரிய உள்ள போனால் அவ்வளோ விஷயம். அதாவது பிளட் பிஹெச் லெவலில் ஒர்க் ஆகுது. யூரினை வந்து அசிடிஃபிகேஷன் பண்ணக்கூடியது, பிளட் பிஹெச் லெவலில் ஒர்க் ஆகக்கூடியது, பாடியை வார்ம் பண்ணி ஹீட் பண்ணி விட்டுரும் தங்கச்சம்பா. இதை போய் நம்ம மே மாதம் சாப்பிடக்கூடாது. அதாவது இப்போ காலநிலை மாறிடுச்சுன்னு வச்சுக்கலாம், கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சம்பா வந்து இந்த ஏப்ரல் மே ஜூன் அந்த கடுமையான கத்திரி வெயில் டைமில் தங்கச்சம்பா எடுக்கக்கூடாதுன்றது தான் பாயிண்ட். டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த அந்த பீரியட், ஜனவரி அக்டோபர் நவம்பர் இந்த ஐப்பசி மாதம் இருக்குங்களா, அப்போ வந்து என்ன ஆகுனா உடம்பு வந்து இந்த அந்த சளி பிடிக்காது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தொற்று வியாதிகள்லாம் வராது. ஏன்னா உடம்புல வந்து அதுக்கான அந்த உஷ்ணத்தன்மை உருவாக்கப்பட்டது அந்த விஷயத்துல. இதெல்லாம் வெள்ளை அரிசிகள். இதான் வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள். ஃபர்ஸ்ட் சைக்கிள் இதான். இது இது பார்த்தீங்கன்னா அறுபதாங்குருவை, சிகப்பு கவனி இந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் சைக்கிளில் இட்லி தோசை பண்ணக்கூடியது. இந்த டிஃபன் பண்ணி சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா, பலகாரம் பண்ணக்கூடிய இட்லி தோசை, உப்புமா, குருணை பண்ணி வந்து இது பண்ணி சாப்பிட்றது, அந்த மாதிரி பண்ணி சாப்பிடக்கூடியது 60 சிகப்பு கவனி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்டர்மீடியட் மாலிகுல் சைஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து பலகாரத்துக்கு நல்லாவும் இருக்கும், களி மாரி கெட்டியெல்லாம் இருக்காது. இதே காட்டு யானத்தில் போய் தோசை ஊற்றுறதுக்கும் சிகப்பு தோசை ஊற்றுறதுக்கும் தோசை நல்லா முறுமுறுன்னு வரும். 60 தோசை முறுமுறுன்னு வரும். ரத்தாலே தோசை ஊற்றினா கொல கொல பிஸ்னி மாதிரி இருக்கும். தோசை சாப்பிட்றது ஒரு மாதிரி அதுக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதே மாதிரி இதோடைய குருவை 130 நாளுக்குள்ள வர பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஷேடட் வெரைட்டிஸ். அதாவது நிறமிகள் கூடிய அவ்வளோ. ஏன்னா நம்ம பழைய கிளாஸ் ரீகால் பண்ணால் உங்களுக்கு தெரியும். எல்டியில் போய் ரீகால் பண்ணி பாருங்க, பழைய கிளாஸ்ல உங்களுக்கு பார்த்தா இது உங்களுக்கு புரியும். இதோட விஷயம் அங்கே கனெக்ட் ஆயிரும். ஸோ சூரிய ஒளிக்கு எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது இப்போ பூ வச்சு பால் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20-22 நாள் இருக்கும். 130 நாளுக்குள்ள இது வந்து எல்லாம் பயிராயிட்டு வெளியே வந்துடும். 135 நாள் 140 நாள் அப்படி மேலே போகும்போதெல்லாம் வந்து இன்னும் டென்சிட்டி கூட எக்ஸ்போஷர் கிரியேட் ஆகும். அதெல்லாம் வந்து அந்த 3வது கேட்டகரி பிக்மெண்டட் வெரைட்டிஸ். பிக்மெண்ட் ரொம்ப டார்க் ஆயிடும். ரத்தசாலை, ஏன்னா ரத்தசாலை வந்து உடம்பு உஷ்ணம் பண்ணும், பயங்கரமா உஷ்ணம் பண்ணும் ரத்தசாலை. அதாவது அதுல இருக்கிற பயோஆக்டிவ் மாலிகுல் உடம்புக்குள்ள போனாதான் தெரியும். இவங்க அதை பத்தி அலோவ் பண்றது கிடையாது. இவங்களுக்கு வந்து மில்லட்ஸ் எடுத்து செல்லோடைய ஜெனடிக் மெமரி ஆக்டிவேட் பண்ணி 8-9 மாசம் வந்து கம்ப்ளீட் மில்லட்ஸாக பயன்படுத்தி பயோஆக்டிவ்ஸ் உள்ள கொண்டு போய் புதுசாக உருவாகிற செல்கள்லாம் வந்து அந்த ஜெனடிக் மெமரி இன்ட்ரூஷன்ஸ்குள்ள கொண்டு போய் இந்த முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த காலத்துல அந்த ஜெனடிக் ஆக்டிவேஷன்ஸ்குள்ள கொண்டு போறதுக்கு 8-10 மாசம் ஆகும். அது சிறுதானியங்களை பயன்படுத்தணும். 8 சிறுதானியங்களை உமிழ்நீர் வழியா ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்படி உமிழ்நீர் வழியா சிறுதானியங்களோட பயோஆக்டிவ்ஸ் உள்ள கொண்டு போய் நம்ம செல்களுக்கான மெமரி ஆக்டிவேட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 8 மாசம் 10 மாசம் 1 வருஷம் கூட ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பயோஆக்டிவோட உள்ள வருதுனாலே நம்ம செல் சென்ஸ் பண்ற அளவுக்கு அது ரீகால் ஆகும். அப்போ வந்து புதுசா வந்த செல்ஸ்லாம். ஸோ இதான் வந்து சயின்ஸ் இப்படி சொல்லக்கூடிய ஜெனடிக் மெமரி. சூப்பர். சரிங்களா? அப்போ வந்து நம்ம இப்போ மில்லட் சாப்பிட்றதே கிடையாது ஒரு பக்கம். செகண்டு, நம்ம 40 வருஷமா மாவு வச்சு சாப்பிட்டு பழகிட்டோம். அப்போ நம்மளுடைய உடல் உறிஞ்சு குழல்களுக்கும் சரி, நம்ம செல்களுக்கும் சரி, பயோஆக்டிவ் மாலிகுல்லாம் என்னன்னே தெரியாம போகுது, மெமரி இல்லாமல் போயிட்டு. அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி சிறுதானியங்கள்லாம் பயன்படுத்தினாங்களோ, அரிசிக்கு முன்னாடி சிறுதானியங்கள் தாங்க, அப்பதான் அரிசியே. அப்போ சிறுதானியங்களை வந்து முன்னோர்கள் பயன்படுத்தின மாதிரி நம்ம வந்து உயிராற்றல் மூலக்கூறுகள் உங்க உடம்புக்குள்ள போற மாதிரி பயன்படுத்தி, இதுவே கம்புல தோசை ஊற்றி சாப்பிட்றது, அப்போ கம்புல நூடுல்ஸ் சாப்பிட்றது அது கிடையாது. அதே கம்பை வந்து நம்ம உமிழ்நீர் வழியாக கரைச்சி உள்ள அனுப்புறோம் பார்த்தீங்களா, பயோஆக்டிவ் எக்ஸ்ட்ராக்ட் அனுப்புறோம் பார்த்தீங்களா, அது வந்து செல்களுக்குள்ள போயிட்டு அடி மேலே அடி அடிச்சு அம்மியை நவருன்ற மாதிரி
கான்ஸ்டன்டா அந்த பயோஆக்டிவ்ஸ் 8 மாசம் 10 மாசம் அந்த 8 தானியங்கள்ல இருக்கிற பயோஆக்டிவ்ஸ் உடம்புக்குள்ள போக 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 உங்க ஜீன் புதுசா புதுசா உற்பத்தி ஆகிட்டு வர செல்ஸ்லாம் வந்து இந்த பயோஆக்டிவோட ஹீட் ஆகி அதை ரா மெட்டீரியல் உள்ள கொண்டு வந்து அதே மாதிரி வரும்போது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜீன்ல உங்க தாத்தா முப்பாட்டன் 1200 வருஷம் அப்போ வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா அந்த காலத்துல அந்த 1600 வருஷம் காலம் உங்க தாத்தா வந்திருப்பாங்க இல்லையா, ராஜராஜ சோழன் கூட வந்து அந்த மரமெல்லாம் வந்திருப்பாங்க எக்ஸாம்பிள். அந்த தாத்தாவோட ஜீன் தான் உங்கள்கிட்ட இப்ப இருக்கு. 4 தாத்தா தாண்டி வந்திருக்கு இல்லையா. அப்போ அந்த தாத்தா சாப்பிட்ட உங்களுடைய இதெல்லாம் வந்து பயோஆக்டிவ்ஸா நேச்சுரலா உங்களுடைய இன்டகிரேஷனுக்குள்ள போய் உங்க செல்லுக்குள்ள மெமரிக்குள்ள போக 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 சில ரெகக்னைஸ் ஆரம்பிச்சிடும். எங்கேயோ பார்த்த ஒரு டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா அடினோசின் அடினைன் குவானைன் சைட்டோசின் அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் இந்த மாதிரி மாலிகுல்ஸ் இருக்கு. அது காம்பினேஷன் தான் டிஎன்ஏ. இதுக்கெல்லாம் வந்து நம்ம எங்கேயோ இதெல்லாம் நம்ம சென்ஸ் பண்ணிருக்கோமே பழங்காலத்துலன்ட்டு அந்த ஒரு ஜெனடிக் மெமரி இன்ட்ரூஷன்ஸ்குள்ள போகும். அப்படி போகும்போது புதுசா உற்பத்தி ஆகிட்டு வர செல்கள் வந்து அந்த ஒரு ஜெனடிக் கான்ஃபிகரேஷனோட உங்களுக்கு அந்த செல் வந்து நிச்சுச்சுன்னா அது வந்து பாரம்பரிய அரிசியோட பயோஆக்டிவ்ஸை உள்ள ரிசீவ் பண்றதுக்கு தயார் நிலையில வந்து ஒரு ஸ்டெபிளைஸா நிற்கும். இதை வந்து நம்ம இப்போ தியரிட்டிக்கல் லெவல்ல பேசிட்டு இருக்கோம். பட் இது வந்து எவிடன்ஸ் பேஸ்டு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல இது உண்மை. பட் ஃபியூச்சர்ல இதை நம்ம பயங்கரமா சயின்டிபிக்கா ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்பதான் நம்ம உலகம் நம்ம திரும்பி பார்ப்போம். ஏற்கனவே பண்ணிட்டோம், ஓரளவுக்கு பண்ணி உள்ள கொண்டு போயிட்டோம். இன்னும் போக 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 உள்ள கொண்டு போவோம், டீட்டெயிலாக கொண்டு போவோம். இப்போ நான் பேசிட்டு இருக்கோம் கொரோனா வைரஸ் பத்தி பேசணும் பார்த்தீங்களா. ஐயா டைம் இருக்கா? 2 நிமிஷம் ஷேர் பண்றேன். ஏன்னா இந்த டீட்டெயிலாக போயிடுச்சு. ஐயா முழுக்க உண்மையா உங்களுடைய அப்படியே அதே இதுலதான் என்னுடைய எண்ண அலைகிறோம். வரைக்கும் என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாமே என்னுடைய பிறப்புல இருந்தே பாத்துட்டீங்கன்னா நீங்க ஜெனடிக்கல் சொல்ற போது நான் வந்து இத சாரி ஃபார் ஏன்னா நான் வந்து என்னுடைய குழந்தையில இருந்தே பாத்தீங்கன்னா நான் வந்து நாட்டு மாடு நான் அந்த நாட்டு மாட்டு பால் தான் எருவு பால் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வயசு வரைக்கும் நம்ம இந்த இது இடைப்பட்ட ஒட்டுரகங்கள் சாப்பிட்டோம். இந்த ஒரு 15 வருஷமா பாத்தீங்கன்னா நான் வந்து முழுக்க பாரம்பரிய அரிசி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் மருத்துவத்துக்கு போனது வந்து ரொம்ப கம்மி. அதாவது என்னோட ஒரு 20 வயசுல இருந்து இப்போ எனக்கு 48 வயசு ஆகுது. ஒரு 15 வயசு இப்போ கடந்த 15 வருஷத்துக்குள்ள நான் வந்து மருத்துவத்துக்கே போகல. இப்போ கொரோனா ஊசி போடல, எதுவுமே இல்லை. நான் மருத்துவத்துக்கு மருந்து மாத்திரை ஊசி எதுவுமே கிடையாது. நீங்க சொல்றது முழுக்க உண்மை. நம்மளுடைய மூதாதையருடைய ஜீன் தான் நம்மளுக்கு வேலை செய்யும். கரெக்டுங்க, அது ஒண்ணு. அப்போ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம அணுகுமுறை எப்படி இருக்கு அப்படின்னா, சிறுதானியங்களை வந்து 8 சிறுதானியங்களை வந்து டெய்லியும் அர்த்த குணமா அதை வந்து பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் உமிழ்நீர் வழியா உள்ள எடுத்து மக்களுக்கு அந்த ஒரு 6-8 மாசம் கொடுத்ததுக்கு அப்புறமா மக்களே உணர ஆரம்பிச்சிருவாங்க. மக்களே வந்து அவங்க புதுசா செல்கள் பிறந்து வரும்பொழுது புதுசா பிறந்து வர செல் வந்து அந்த பயோஆக்டிவ் மாலிகுல் இன்டகிரேஷனோட வளர்ந்து வருதுன்றது அவங்களே உணர ஆரம்பிப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் ஆகும். மூடு ஸ்டெபிலைசேஷன்ல இருந்து பிசிக்கல் ஃபிட்னஸ்ல இருந்து நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படியே அலுப்பாருன்னு சொல்லுவோம் பாருங்க. அது சத்தியமா கண்டிப்பா இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த அலுப்பு போகும். அதுதான் விஷயம். செல்கள் பயங்கரமா இருக்குன்றது பாயிண்டே வந்து அந்த செல்லுக்குள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ் தான் அப்பப்போ கிளியர் ஆகுதுன்றது. அந்த அலுப்பு போகும். அலுப்புன்னே சொல்ல மாட்டோம், அசதினே வர மாட்டோம் வெளியே போயிருந்தா கூட.